நெல்லையில் 7 ஆண்டுகளாக கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலம் திறக்கப்பட்ட 5 மாதங்களில் சேதமடைந்துள்ளதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நெல்லை மகாராஜா நகர் ரயில்வே கிராசிங்கில் காலை மாலை என முக்கிய நேரங்களில் ரயில்வே கேட் மூடப்பட்டதால் பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு செல்வோர் சிரமமடைந்து வந்தனர். ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற அப்பகுதி மக்களின் கோரிக்கை ஏற்கப்பட்டு 2016ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாலம் கட்டும் பணிகள் தொடங்கின. ரயில்வே கிராசிங்கின் 2 பகுதிகளிலும் பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் இரண்டையும் இணைக்கும் பணியை ரயில்வே நிர்வாகம் முடிக்க வேண்டும். ஆனால் அதற்கு தாமதம் ஏற்பட்டதால் 7 ஆண்டுகளாக ரயில்வே கிராசிங்கிற்கு இருபுறங்களிலும் பாலம் கட்டப்பட்டும் திறக்கப்படாமல் இருந்தது. பின்னர் 2 முனைகளையும் இணைக்கும் பணி 26 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் முடிவடைந்து கடந்த மார்ச் மாதம் பாலம் பயன்பாட்டுக்கு வந்தது. பாலம் திறக்கப்பட்டு 5 மாதங்களே ஆன நிலையில் தளம் பெயர்ந்து ஜல்லிக்கற்கள் வெளியே தெரிவதுடன் வாகனம் செல்லும்போது அதிர்வு ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். பணம் ஒதுக்காத காரணத்தினாலும் பணி தொடங்காத காரணத்தினாலும் வெயிலிலும் மழையிலும் இந்த பாலம் நின்று கொண்டிருந்தது. அதனால்தான் இப்போது 1 வருடத்திற்கு முன்னாடி ரயில்வேல வேலை முடித்து துவக்கப்பட்டது. இந்த நீண்ட காலம் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த கட்டுமானங்கள் சரியான கட்டாதனாலையும் மற்ற மழை வெயிலினுடைய அந்த பாதிப்பினாலும் சல்லி கற்கள் வந்து மிகவும் சிதிலமடைந்திருக்கிறது. அரசினுடைய அலட்சிய போக்கு, அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, அந்த நிதியை சரியாக பயன்படுத்த தவறிய அரசாக இருக்கும். ஆகையால் தான் இது போன்ற பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த மேம்பாலம் என்பது சல்லி கற்கள் உடைந்திருக்கிறது. இது உடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இரவுல மின் விளக்குகள் சில நேரங்கள் எரியாம இருக்குது. இதையும் சரிப்படுத்தணும். இது நைட் நேரத்துல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இந்த பக்கம் இப்ப பாலம் திறந்ததுக்கு அப்புறமே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு, இதெல்லாம் எதனால அப்படின்னா இந்த மாதிரி மின் விளக்குகள் இல்லாதனால. அது மாதிரி வேகத்தடை வேணும். இந்த 2 முனையிலையும் வேகத்தடை இருந்தாதான் பாலத்துல இருந்து இறங்குறவங்களும் ரொம்ப வேகமா இறங்குறாங்க, பாலத்துல ஏறுறவங்களும் வேகமா இருந்தாங்க. இதனால வாகன விபத்து நிறைய நடக்குது. பாலத்தினுடைய தார் சாலைகளில் எந்த பாதிப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாதிப்பானது இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு அவருடைய அந்த வாகனங்கள் சரிவை நோக்கி சென்று விடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. 4 சக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவர்களுக்கு அங்கு வேகத்தின் காரணமாக வண்டியை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது. ஒரு மலையை கூட தாண்டாத நிலையில் இந்த பாலம் துவக்கப்பட்டு ஒரு மலை சீசனை கூட தாண்டாத நிலையில் இந்த பாலம் இவ்வளவு சிதலமடைந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் உள்ளபடியே மிகுந்த அதிர்ச்சியையும் ஒரு அச்சத்தையும் இந்த பகுதி மக்களுக்கு இந்த பாலத்தில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டதற்கு ரயில்வே மேம்பாலத்தின் வலது மற்றும் இடதுபுறத்தை மட்டுமே மாநில நெடுஞ்சாலை பராமரிக்கும் என்றும் மையப்பகுதியை ரயில்வே நிர்வாகம் மட்டுமே பராமரிக்கும் எனவும் தெரிவித்தனர். மதுரை கோட்டத்தின் ரயில்வே துறை செய்தி தொடர்பாளரிடம் கேட்டதற்கு பாலத்தின் பராமரிப்பு பணிகளை மாநில நெடுஞ்சாலைத்துறைதான் மேற்கொள்ள வேண்டும் என்றார். இருப்பினும் ரயில்வே அதிகாரிகள் அங்கு சென்று ஆய்வு நடத்துவார்கள் என்றும் குறிப்பிட்டார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கட்டி முடிக்கப்பட்ட இந்த ரயில்வே மேம்பாலம் 5 மாதத்தில் சேதமடைந்திருப்பது இந்த பாலத்தில் பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விரைந்து மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் ரயில்வே துறை அதிகாரிகளும் பாலத்தை சீரமைப்பதன் மூலம் இந்த வாகன ஓட்டிகள் இதில் அச்சமின்றி இந்த பாலத்தில் பயணிக்க முடியும். ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி.